ரெடிமேட் மிக்ஸ் எல்லாம் தேவையில்லை. வீட்லேயே சூப்பராக 1 கப் உளுத்தம்பருப்பு வச்சு சூப்பராக அட்டகாசமான குலோப் ஜாமுன் ரெடி பண்ணிடலாம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு கனி வீட்டு சமையல். தீபாவளி நெருங்கிட்டே இருக்க ஒரு டிஃப்ரெண்ட்டான குலோப் ஜாமுன் ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி நிறைய மாஸ்டர் ஷெஃப் ரெசிபி, டிஃப்ரெண்ட்டான ரெசிபி டெய்லியும் ஷேர் பண்ணிகிட்டே வரோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உளுத்தம் பருப்பை நான் சேர்த்துக்கிறேன். உளுத்தம் பருப்பு நல்லாவே வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டைமாவது வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்டர் சேர்த்தோன்னா அதில் எந்த டர்ட்ஸும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணது 1 டேபிள் ஸ்பூன் ரைஸ் சேர்த்துக்கலாம். எந்த ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல. சேர்த்துட்டு ஒரு 1/2 hour ஊற விட்டுக்கலாம் தண்ணி சேர்த்து. ஒரு 1/2 hourக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே பருப்பு நல்லா ஊறி இருக்குது. பார்த்தா தெரியும். 2 கையால் உடைச்சா இந்த மாதிரி உடையணும். இந்த அளவுக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கோம். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். நான் ஒரு பவுலில் இதை ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். அதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பேன் நல்லா ஹீட் ஆனதும் 1 கப் சுகர் சேர்த்து சிரப் நம்ம தயார் பண்ணிக்கலாம். 1 கப் சுகருக்கு 1.25 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சிரப் அதிகமாக வேணும் அப்படின்னா 1.5 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி சர்க்கரை இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1.5 கப் சுகர் சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நான் கலந்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கார்டமம் இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கலாம். ஏலக்காய் ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக தான். இது ஆப்ஷனல், கண்டிப்பாக சேர்க்கணுன்றது அவசியம் கிடையாது. இப்போ சிரப்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து தயாராகிடுச்சு. ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நான் கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் அளவுக்கு நமக்கு ரெடியாகிடுச்சு சிரப்பு. இப்போ இது ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை பால் ஷேப்பில் போட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பால் ஷேப் கொண்டு வரத்துக்கு பாருங்கள். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப் நீங்கள் போட்டுக்கலாம். பட் ரவுண்ட் ஷேப் போடும்போது நமக்கு அந்த குலோப் ஜாமுன் மாதிரி நமக்கு அந்த ஷேப் கிடைக்கும். ஸோ அதனால தான் ரவுண்ட் ஷேப் போட சொல்கிறேன். ஒரு 1 செகண்ட்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போட்ட அந்த பால் மேலே எழும்பி வந்திருக்கு. இப்போ நல்ல கலரி கொடுக்கலாம். இந்த மாதிரி கலரி கொடுக்கும்போது ஈவன் கலராக நமக்கு கிடைக்கும். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்த பின்னாடி நம்ம எடுத்து வச்ச அந்த சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். சிரப்பில் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். அவ்வளோதாங்க, அட்டகாசமான உளுந்து குலோப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நேரத்துக்கு ஊற வைக்க வேண்டாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப ஜூஸியாக டேஸ்டியான ரொம்ப இன்ஸ்டண்ட்டான குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ஷேர் பண்ணும்போது என்னோடய அம்மா ஞாபகம் வருது. என்னோடய சின்ன வயசில் நான் வீட்டில் உளுந்து வடை செய்யும் போது எனக்கு ஸ்வீட் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அம்மா செஞ்சு கொடுக்குற ரெசிபி இந்த ரெசிபி தான். எனக்கு அந்த ஞாபகங்கள் ஓடிட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு மாஸ்டர் ஷெஃப் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.